வணக்கம் மக்களே, இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம்னு பாத்தீங்கன்னா கூடுவாஞ்சேரியில ஒரு பிரைம் லொகேஷனான பாண்டூர் ஜங்ஷன்ல தான் ஒரு அருமையான 2BHK இண்டிவிஜுவல் ஹவுஸ் பார்க்க வந்திருக்கோம். ஸோ இந்த வீடை பத்தின டீடைல்ஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்க இந்த சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வெல்கம் டு சென்னை ப்ராப்பர்ட்டிஸ். இந்த வீடு எங்க லொக்கேட் ஆயிருக்குன்னு பாத்தீங்கன்னா பாண்டூர் ஜங்ஷன்ல இருந்து 50 மீட்டர்ஸ் டிஸ்டன்ஸ்ல தான் நம்ம வீடு லொக்கேட் ஆயிருக்கு. நெல்லிக்குப்பம் ரோட்ல இருந்து ஜஸ்ட் 20 மீட்டர்ஸ் டிஸ்டன்ஸ்ல தான் நம்ம வீடு இங்க லொக்கேட் ஆயிருக்கு. அதுவும் இல்லாம இங்க இருந்து கூடுவாஞ்சேரிக்கு வந்து ஜஸ்ட் நீங்க 10 மினிட்ஸ்லேயே போயிடலாம். இங்க இருந்து கிளம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டுக்கு ஜஸ்ட் 20 மினிட்ஸ்ல இங்க ரீச் ஆயிடலாம். இந்த மாதிரி ஒரு அருமையான ஒரு பிரைம் லொகேஷன்ல தான் நம்ம இந்த வீடை பார்க்க வந்திருக்கோம். நெல்லிக்குப்பம் ரோடு வழியா ரைட் சைட் பாத்தீங்கன்னா ECR, OMR, அது மட்டும் இல்லாம செங்கல்பட்டி கனெக்டிவிட்டி இருக்கு. அப்படியே நீங்க லெஃப்ட் சைட் பாத்தீங்கன்னா கூடுவாஞ்சேரி கனெக்டிவிட்டியும் இருக்கு. வாங்க நம்ம வீடியோ டீடைல்ஸை பத்தி பார்க்கலாம். இந்த வீட்டுக்கு 40 ஃபீட் ரோடு அவைலபிலிட்டி நமக்கு இருக்கு. அதுவும் இல்லாமல் இந்த வீட்டோட லேண்ட் ஏரியான்னு பார்த்தீங்கன்னா 960 ஸ்கொயர் ஃபீட், பில்டப் ஏரியான்னு பார்த்தீங்கன்னா 900 ஸ்கொயர் ஃபீட். அதுவும் இல்லாமல் இப்போ நம்ம கார் பார்க்கிங்ல தான் இருக்கும். கார் பார்க்கிங் ஃபெசிலிட்டியோட தான் இந்த வீடு இருக்கு. இந்த வீட்டோட பிரைஸ் வந்து நான் லாஸ்ட்ல சொல்றேன், ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. வாங்க வீட்டுக்குள்ள போகலாம். இப்போ நம்ம வீட்டுக்குள்ள இருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு ஸ்பேஷியஸான ஹால் ஒன்று ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அதுவும் இல்லாமல் இங்கே வந்து ஒரு ஸ்லாப் மாதிரி கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து நீங்கள் இன்டீரியர் ஒர்க் கூட பண்ணிக்கலாம். அதுவும் இல்லாமல் நல்ல விண்டோஸ், 2 விண்டோஸ் இருக்கு. உங்களுக்கு ஏர்ஃப்ளோ இதெல்லாம் நல்லாவே இருக்கும். உங்களுக்கு அந்த பிரச்சனை எதுவுமே இல்லை. ஸோ அப்படி நீங்கள் வந்தீங்கன்னா இந்த இடத்துல வந்துட்டு உங்களுக்கு வாஷிங் மிஷின் போடுறதுக்கான ஒரு ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஒரு வாஷிங் மிஷின் ஆகட்டும், இல்லை டபுள் டோர் ஃப்ரிட்ஜ் என்ன வேணால் இங்கே வச்சுக்கலாம். ஒரு நல்ல ஸ்பேஸ் தான். மேக்ஸிமம் நீங்கள் வாஷிங் மிஷின் வச்சிங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்படியே நீங்கள் உள்ளே வந்தீங்கன்னா ஓரளவுக்கு ஸ்பேஷியஸான கிச்சனே கொடுத்துருக்காங்க. கிச்சனில் பார்த்தீங்கன்னா ஸ்லாப் ஒர்க் இருக்குது. உங்களுக்கு மேலே எல்லாம் இது பண்ணி செல்ஃப் எல்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து நீங்கள் எந்த பொருட்கள் ஆனாலும் என்ன வேணால் பண்ணிக்கலாம். ரெண்டாவது வந்துட்டு இன்டீரியர் ஒர்க்கு கூட நீங்கள் ஃபியூச்சரில் பண்ணணும்னா கூட அப்டேட் பண்ணிக்கலாம். வாங்க நம்ம அடுத்த ரூமுக்கு போவோம். இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு ஒரு காமன் பாத்ரூம்னு சொல்லலாம். ஸ்டார்டிங் இது வந்து இன்னும் ரெனோவேட் பண்ணலை. நான் சொன்ன மாதிரி இந்த வீட்டை வந்து 80% தான் வந்து ஃபுல் ஒர்க் பண்ணியிருக்காங்க. இன்னும் 20% பேலன்ஸ் வச்சிருக்காங்க. ஸோ நீங்கள் ஃபியூச்சரில் நீங்கள் இந்த வீட்டை வாங்கினீங்க, பை பண்ணீங்க அப்படின்னீங்கன்னா உங்களுக்கு ஏற்ற மாதிரி கஸ்டமைஸ் பண்ணி உங்களுக்கு கரெக்டாக நாங்கள் ப்ரொவைட் பண்ண வேண்டியது எங்களுடைய ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி. நாங்கள் அதை கரெக்டாக பண்ணி கொடுத்துருவோம். வாங்க அடுத்த ரூமுக்கு போவோம். ஸோ இதுதான் வந்து இந்த வீட்டோட ஒரு மாஸ்டர் பெட்ரூம்னு சொல்லலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கேயும் ஒரு விண்டோஸ் இருக்குது. இங்கேயுமே காற்றுக்கான உங்களுக்கு எந்த ஒரு சஃபகேஷன்லாம் இருக்காது. ஸோ நல்ல ஒரு விண்டோ இருக்கிற ஒரு விண்டோ தான். அதுவும் இல்லாமல் செல்ஃபும் கொடுத்துருக்காங்க. மறுபடியும் இந்த ரூமில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு அட்டாச்சு பாத்ரூமும் இருக்குது. ஸோ இங்கேயுமே வந்துட்டு நீங்கள் கஸ்டமைஸபுளாக பண்ணிக்கலாம். இப்போதைக்கு ஜஸ்ட் ஒரு இதுவாக வச்சுருக்காங்க. நீங்கள் ஃபியூச்சரில் அப்டேட் பண்ணிக்கலாம். வாங்க நெக்ஸ்ட் ரூமுக்கு போவோம். இது வந்து 2வது பெட்ரூமு. இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா இதுவுமே ஓரளவுக்கு ஸ்பேஷியஸான ஒரு ரூம் தான். இங்கே பார்த்தீங்கன்னாலும் உங்களுக்கு விண்டோஸ் ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. அதுவும் இல்லாமல் ஸ்லாப்பு, செல்ஃப் ஃபெசிலிட்டிஸ் கொடுத்துருக்காங்க. நீங்கள் என்ன வேணும்னாலும் ஈஸியாக நீங்கள் இங்கே வந்து இது பண்ணிக்கலாம், அடுக்கி வச்சுக்கலாம். அதுவும் இல்லாமல் அப்டேட் பண்ணி ஃபியூச்சரில் அப்டேட் பண்ணணும், இன்டீரியர் ஒர்க் பண்ணணும்னா கூட பண்ணிக்கலாம். இந்த வீடு வந்து 100% கிளியரன்ஸில் தான் இருக்குது, வித் DTCP அப்ரூவல். ஸோ உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது. நீங்கள் பேங்க் லோனுக்கு அப்ளை பண்ணால் கூட 80 to 90% உங்களுக்கு ஈஸியாகவே கிடைக்கும். அது இல்லாமல் இந்த வீட்டோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 63 lakhs தாங்க. ஸோ நீங்கள் இந்த பற்றி மேலும் டீட்டெயில்ஸ் வேணும்னா ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்க. இதே மாதிரியான அடுத்த நல்ல ப்ராப்பர்ட்டிஸுடன் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.